ஹாய் மக்களே! எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு அதிசயங்கள் நிறைந்த ஒரு அருமையான ஒரு கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த வீடியோவ பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டா நான் போட்ட தாண்டிக்குடி முருகன் கோயிலுக்கு நெறைய பேர் ஆதரவு குடுத்துருந்தீங்க. நல்ல விதமா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆ நீங்க பண்ண அந்த மோட்டிவேஷன் தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. தொடர்ந்து வீடியோஸ் இந்த மாரி பண்ணணும்னு ரொம்பவே ஆசையா, ஆர்வமாவும் இருந்துச்சு. ஆ அத தொடர்ந்து என்னால சரியா வீடியோஸ் போட முடியல. ஒரு 1 மாசம் ஆயிருச்சு, லேட் ஆயிருச்சு. உடம்பு சரியில்லாதனால தான் என்னால கன்டின்யூ பண்ண முடியல. இப்போ ஓரளவுக்கு ஓகே. இப்ப தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆயி வெளிய வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறதும், நம்ம பழனியில இருக்கிற முருகன் சிலை இருக்குங்க இல்லையா? அந்த முருகர இந்த இடத்துல இருந்து செஞ்சு அங்க கொண்டு போயிருக்காங்க. இந்த கோவில் கிட்டத்தட்ட 5000 வருஷங்களுக்கு பழமையான கோயிலாங்க. கேட்கும்போதே எனக்கு அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த கோயில நான் போய் பார்க்கணும், உங்களுக்கும் காட்டணும்னு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ எடுக்க விடுறாங்களா இல்லையான்னு எனக்கு சரியா தெரியல. சரி போய் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் பெட்டரா காட்டுறேன். வீடியோவ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் முழுசா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க. பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவ கண்டிப்பா எங்களுக்கு குடுங்க. நெறைய வீடியோஸ் இந்த மாரி நான் பண்ணணும். அதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பா வேணுங்க. நன்றி. எப்பவும் போல் இன்றைக்கும் நம்ம ஆட்டோவில் தாங்க போயிட்டுருக்கோம். எங்கள் அப்பா தான் ஆட்டோ ஓட்டிகிட்டு வராங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் யார் யாரெல்லாம் வராங்க பார்த்தீங்கன்னா, நான், பாப்பா, அம்மா, அப்பா 4 பேர் தாங்க இன்றைக்கி நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ எந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடின்ற ஊரில் இருக்கிற சோமலிங்கேஸ்வரா அப்படின்ற சிவன் கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த கோவில் கிட்டத்தட்ட 5000 வருஷங்களுக்கு மிக மிக பழமையான சக்தி வாய்ந்த கோவிலுங்க. இந்த கோவிலுக்கு திண்டுக்கல்ல இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கன்னிவாடின்ற ஊரில் ஒரு காட்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இந்த கோவிலில் தாங்க சித்தர்கள் நவபாசனங்களால் செய்யப்பட்ட முருகன் சிலையை மலைகளின் வழியாகவே பழனி மலைக்கு கொண்டு சென்றதாக சொல்லப்படுதுங்க. சித்தர்கள் இன்னும் இங்கே இருக்கிற பாறைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கங்க. வர்ற பக்தர்களுக்கு மூலிகை வாசம், பன்னீர் வாசம், சில வித்தியாசமான வாசங்கள் மூலம் நாங்கள் இங்கே இருக்கோன்றதை உணர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. மழை காலங்கள்லேயும் மழை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பாறையில் வழியிற நீர் ஒரு முக்கோண வடிவில் இருக்கிற பாறையில் விழுகுங்க. அந்த நீரை வேதிகை நீர்னு சொல்லப்படுது. அந்த வேதிகை நீரை பக்தர்கள் குடித்தாங்க அப்படின்னா நீண்ட ஆயுளும் தீராத நோய்கள் தீரும்னு சொல்லப்படுதுங்க. நம்ம இப்போ போகிறது வெயில் காலன்றனால அந்த நீர் கிடைக்குமா இல்லையான்னு தெரியலை. சரி வாங்க அந்த கோயிலுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க போகலாம். உண்மையாகவே இந்த மாதிரி கோவிலுங்க தாங்க காண கிடைக்காத கோவில்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இந்த ஊரில் உள்ள மக்களை தாண்டி வெளியூர் மக்களுக்கு யாருக்கும் தெரியாது இல்லையா? இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த கோயிலில் வழிபடுங்க. வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாகவே அமையும். நம்ம இப்போ அந்த பைபாஸ் ரோட்டை தாண்டி தோப்புக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்ருக்கோம். இந்த தோப்பை தாண்டினோன்னா காட்டுப்பகுதி. போக போக அந்த ரோட்டு பகுதி இல்லைங்க கொஞ்சம் கரடு முரடான ஒரு பாதையாகவே இருந்துச்சு. நம்ம ஓரளவுக்கு தான் அந்த தூரம் போக முடியும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஆட்டோவை நிப்பாட்டிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து தான் போக வேண்டியது இருக்கும். வாங்க அப்படியே கொஞ்சம் நடந்து போய் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஒரு வழியாக அந்த காட்டுக்கு நம்ம போகிற பாதையை நம்ம பார்த்துட்டோங்க. இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. உள்ளேயும் கொஞ்சம் தூரம் ஆட்டோ போகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போகணும். இங்கே பாருங்கள், சுற்றி மலை அடிவாரத்துக்கு கீழே தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தோம்னா அதுக்கான போர்டு இங்கே வச்சுருக்காங்க. அந்த கோவிலுக்கு செல்லும் பாதைன்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. புதுசாக வர எல்லாருக்கும் இந்த போர்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் கண்டிப்பாக. நாங்களும் இந்த போர்டை பார்த்துட்டு தான் நான் இந்த பக்கம் தான் போகணும்னு நினச்சிட்டு தான் நாங்கள் போனோம். கொஞ்சம் தூரமே கொஞ்சம் ஆட்டோ போச்சு. இதுக்கப்புறமே சுத்தமாக ஃபுல்லாக காடு தான். இந்த கோவில் காலையில் 8 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் தாங்க நடைபெறும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக மூடிடுவாங்க. ஏன்னா இது காட்டுப்பகுதியை சேர்ந்ததுனால யானைகளோட நடமாட்டம்லாம் அதிகமாகவே இருக்குமா. அதனால் கொஞ்சம் நம்ம ஈவினிங் டைமில் போகிறத தவிர்த்துக்கணும்.
போகிற வழியில் நான் அந்த மலையோட அழகை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு லிங்கத்தோட வடிவில் அந்த மலை இருந்ததுங்க. அது பார்த்து முடிச்சுட்டு நம்ம இப்போ கோயில்கிட்ட வந்துட்டோம். இதுக்கு மேலே ஆட்டோ போகாது, நம்ம நடந்து தான் போகணும். சரி வாங்க இனிமேல் நடக்க ஆரம்பிப்போம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, அதான் நடக்கிறதுக்கு அந்த இடத்துல சிரமமாக இருக்குது. இவ்வளோ பழமை வாய்ந்த கோவிலை வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம போகிற பாதை இதுதான் கைஸ். இன்னும் உள்ளே போகணும்ல. வாவ், மயில் வாகனம் நான் முருகரையா கத்த. அப்பா இது மலைமா மலை அடிவாரத்துக்கு கீழே இருக்குல்ல. அங்கே பாரு உச்சி மலையெல்லாம் பாரு. அங்கே பார்த்தியா அருவியெல்லாம் தெரியுது. கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியாது. டஸ்ட்பின் வச்சுருக்காங்க பார்த்தியா. ஆமாம், இவ்வளோ ஒரு இயற்கையை வந்து நம்ம மாசுபடுத்துகிற அளவுக்கு வாட்டர் பாட்டிலு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் மோஸ்ட்லி தவிர்த்துடணும். அதுக்காக தான் இங்கே கூட இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரியாது. ஐயோ, என்னமோ சரு சருசன்லாம் ஏறுதுப்பா. இங்கே பாரு மரத்தில் பச்சோந்தியில் எப்படி பார்க்குது. தவாதுமா. செமையா குழுகுலுன்னு இருக்குமா. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே சுத்தமாக காற்றே இல்லைங்க. இருந்தாலும் அந்த இடம் அவ்வளோ ஒரு குளுமையாக இருந்துச்சு. கோயில் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது பாப்பா. ஆமாம், புகையெல்லாம் வருது. வா போய் கிட்ட பார்ப்போம். ஒரு வழியாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டோங்க. இதாங்க கோயிலுக்கு ஏற படிக்கட்டு. ஒரு 50 படிக்கட்டு கிட்ட தான் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. சரி வாங்க நீ மேலே போயிட்டு நம்ம சாமியை பார்க்க ஆரம்பிக்கலாம். அருள்மிகு சோமலிங்கேஸ்வர திருக்கோவில். இந்த அம்மன் பேர் வந்து வாழை ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி அம்மன். குழந்தை வடிவத்தில் அவங்க காட்சியளிப்பாங்க. சித்தர்கள் தவம் புரியறதுக்கு இந்த அம்மன் வந்து நிறைய உதவிகள் செய்ததாக சொல்லப்படுதுங்க.
இங்கே வாழ்ந்த சித்தர்களை இங்கே உள்ள ஒரு போர்டில் பேர் முதற்கொண்டு எல்லாமே போட்டிருந்தாங்க. இதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க எங்களை அனுமதிக்கலை. இருந்தாலும் நம்ம மக்கள் சப்ஸ்கிரைபர்களுக்காக கண்டிப்பாக காட்டணும் இல்லையா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிச்சிருக்கேன், பாருங்கள். சுற்றி பாறைகள் தான். முன்னாடியெல்லாம் இந்த மேலே இந்த தகரம்லாம் போட்டு இருக்காது, ஓப்பனாகவே தான் இருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த சித்தர்கள் சிலை கூட இப்போ ரீசெண்டாக செஞ்சுருக்காங்க. ஒரு வழியாக நம்ம சிவபெருமான் ஐயாவை பார்த்துட்டோம். சிவபெருமான் ஐயா கிட்ட நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம முருகரை பார்க்குறதுக்காக நம்ம பின்னாடி வந்திருக்கோம். இந்த குகையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வேல் வடிவத்தில் அமைஞ்சிருக்குங்க. சித்தர்களால் செய்யப்பட்ட அந்த குகை இந்த குகை தாங்க. இந்த குகைக்குள்ளே இருந்து தான் முருகன் சிலையை செஞ்சு நம்ம பழனி முருகன் கோயிலுக்கு கொண்டு போயிருக்காங்க. நான் உள்ளே போய் அந்த முருகருடைய பாதத்தை தொட்டும்போது உண்மையாகவே எனக்கே ஒரு அருள் வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேங்க. இங்கே வர முடியாதவங்க நீங்கள் மனசார இந்த பாதத்தை தொட்ட மணிக்கே நினச்சிக்கோங்க, எல்லா நன்மையும் நமக்கு நடக்கும். எல்லாரும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த பாறை மேலே இருக்கிற வேதிகை நீரை பார்க்க போகலாம் வாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த வேதிகை நீர் நம்மளுக்கு கிடைக்கலங்க. இது வெயில் காலம்னால சுத்தமாக வற்றி போயிருச்சு. மழைக்காலங்களையும் மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே நீர் அதிகமாகவே இருக்கும். இந்த பாறைகளை சுற்றி இருக்கிற செடி கொடி எல்லாமே ஒரு வகையான மூலிகை மருந்து தாங்க. இங்கே தண்ணி இருந்ததுக்கான தடயம் மட்டும்தான் இருந்தது. ஒரு டைமில் நம்ம வேதிகை நீர் கிடைக்கும் போதும் நம்ம இங்கே வந்து வீடியோ எடுத்து போடலாம். நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்கள் நம்மளுக்கு இருந்தாலும் உடல் ஆரோக்கியன்றது மட்டும் ரொம்பவே முக்கியங்க. இங்கே வந்து இந்த நீரை பருகிறவங்களுக்கு வந்துட்டு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, நீண்ட ஆயுள் கிடைக்குங்க. நம்ம இன்றைக்கி பேட் லக்கு நம்மளுக்கு கிடைக்கல. நம்ம இந்த வேதிகை நீர் இருக்கும்போது நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக வந்து வீடியோ போடலாம். இப்போ நம்ம கிளம்பியாச்சு. ஒரு வழியாக எல்லா சாமிகளையும் நம்ம பார்த்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த கோயிலை சுற்றியுமே அந்த ருத்ராட்சலத்துலேயே நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. கோயில் பிரசாதத்தையும் நாங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்து உட்காந்துட்டாங்க. இதுதான் அணையாத விளக்கு. இந்த மரம் பார்த்தீங்களா, இந்த மரம் எப்போவே ஒடிஞ்சு சாஞ்சு விழுந்துருச்சாங்க. இருந்தாலும் அது இன்னமும் அது துளிர் விட்டு அதில் இலைகள்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த இடத்துல உட்காரும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு அமைதி கிடச்சிதுங்க. வித்தியாசமான ஒரு மூலிகை வாசங்கள்லாம் எங்களுக்கு அந்த இடத்துல கிடச்சிது. அப்போ தான் சித்தர்கள் இருக்காங்களோ வராங்களோன்னு நாங்களே பேசிக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் அந்த நவபாசனங்களை அரைச்சாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தாங்க இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஒரு
அந்த காலத்தில் இருக்கிற ஒரு ஆட்டுக்கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு குழியில தான் நவபாசனங்கள் பல வகை மூலிகையை வந்து சித்தர்கள் அரைச்சு அதில் முருகரை வடிவமைச்சு நம்ம பழனிக்கு கொண்டு போனாங்க. அவ்வளோ ஒரு புண்ணியம் பெற்ற இடம்ங்க இது. இதை பார்க்குறதுக்கும் தொட்டு வணங்குறதுக்குமே நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இங்கேயும் நம்ம நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த கோவிலில் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த கோவிலுக்கு நேரில் வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மனசுக்கு அவ்வளோ ஒரு அமைதியாகவும் இருக்கும். நம்ம முருகர் ஐயாவையும் சிவன் ஐயாவும் ஒரே இடத்துல பார்த்ததுல ரொம்ப ரொம்ப நாங்கள் சந்தோஷப்பட்டோம். கடைசியாக நானும் என் தங்கச்சியும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஆதரவாலும் முருகருடைய ஆதரவுனால மட்டும்தான் நான் தொடர்ந்து வீடியோஸ் பண்ண முடியும். இந்த அழகான இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம், கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலான்னு உட்காந்துருக்கோங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. முருகர் பக்தர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். நாங்கள் போகிற வழியில் ஒரு மயில் பார்த்தோம். தோகையை விரிச்சிட்டு நின்றுது. வீடியோ எடுக்கலான்னு போகும்போது பயந்து ஓடியே போயிடுச்சு. நாங்கள் அப்படியே அனுக்குள்ளே நின்று பார்த்துக்கிட்டு வந்துட்டோம் காய்ஸ். இன்னொரு விஷயம், மழை பெஞ்சுது. மழை வந்து ரொம்ப வித்தியாசமாகவே இருந்துச்சு. ஒரே பைபாஸ் ரோட்டில் நாங்கள் திரும்பி வரும்போது தூரத்தில் மழை பெய்யுது காய்ஸ். இங்கனக்குள்ளே மழை இல்லை. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சா, அதை தான் உங்களுக்கு வீடியோ காட்டலாமேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது வரைக்குமே மழை இல்லை. இப்போ அப்படியே பாருங்கள், அந்த இடத்த தொட்டோன்னா அந்த இடத்துல மழை வரும். அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அந்த இடம் ஃபுல்லாகவே ஈரமாக தான் இருக்குது. அந்த இடத்துல தூறல் போடுது. இங்கனுக்குள்ளே வரைக்குமே மழை இல்லை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தூறல் போடுது. ரோடு எல்லாமே தண்ணியாக இருக்குது. எவ்வளோ ஒரு வித்தியாசமாக உலகம் மாறிச்சு பார்த்தீங்களா? ஒரே இடத்துல இந்த இடத்துல மழை இருக்குது, இந்த இடத்துல மழை இல்லை. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.